வசமா மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? அண்ணி, எதுக்காக அண்ணி என்ன கடத்துனீங்க? ஏய், உன் நாடகத்தை நிறுத்துடி. நீ எப்படிடி என் வீட்டுக்குள்ள வந்த? சூப்பரா நடிக்கிறீங்க. அவளை கடத்திட்டு வந்துட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ராசாத்தி, நீ சொல்லு, உன்னை யார் கடத்தினது? இதோ இங்க இருக்கான்ல, இவன்தான். என்ன சிந்தாமணி அத்தை, இது போதுமா? நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? ச்சே, நீங்கெல்லாம் என்ன ஜென்மங்களோ. டேய், போதும், நிறுத்துடா. ஆமா, இவளை நான் தான் கடத்தினேன். இப்ப என்னன்ற அதுக்கு? அண்ணா, அண்ணி பேச்ச கேட்டு நீங்களுமா என்ன கடத்த சம்மதிச்சீங்க? ஏன்னா நீங்க இப்படி மாறிட்டீங்க? அப்படி என்னன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணேன்? நீ என்ன பண்ணல? எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய நீ எடுத்துக்கிட்ட. இதுக்கு மேல நீ என்ன எனக்கு துரோகம் பண்ண போற? அண்ணா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத. அந்த பரிவட்ட மரியாதையை கூட நான் உனக்கு விட்டு தந்துடுறேன். நீ இப்படிலாம் பேசாதண்ணா. ஏய், நீ என்னடி என் புருஷனுக்கு பிச்சை போடுறது? அவருக்கு அந்த மரியாதை தானா கிடைக்கும். நீ ஒன்னும் அவருக்கு பிச்சை போடாத. சிந்தாமணி, வார்த்தை அளந்து பேசு. அவளை கடத்தினதும் இல்லாம அவளை ரொம்ப தரக்குறைவா நடத்துறியா? ராசாத்தியை கடத்திட்டு வந்து அவளை கொன்னுட்டா ஊர் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் தானே இப்படி செஞ்சீங்க? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? அண்ணி, நீங்க ரொம்ப பேசுறீங்க. அண்ணனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் புடுங்கினதும் இல்லாம இந்த ஊர் மரியாதையையும் அடையறதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்திருக்கீங்க. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப பேசுற. உன்ன ஏய், விடுடி கைய, விடுன்னு சொல்றேன்ல. இந்த கை உங்கிற வேலையெல்லாம் ஏன் கிட்ட காட்டாதீங்க. ஏ ராசாத்தி, என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டி கையவா பிடிக்கிற? யோ ராசாப்பா, எவ்வளவு தைரியம் இருந்தா ராசாத்தியை என் கண்ணு முன்னாடியே அடிப்ப? பாண்டியா, என்ன பண்ற? உன்னை அடிச்ச இந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன் ராசாத்தி. முதல்ல கை எடு. ஏய், சட்டையில இருந்து கை எடுக்க போறியா இல்லையா? நீ முதல்ல என் கூட வா. ஏய் பாண்டியா, என் வீட்டுக்கே வந்து என் சட்டையே புடிச்சிட்டால, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ வா பாண்டியா. மாரி, எழுந்துடுறா. உனக்கு எதுவும் ஆகலையே? இல்லக்கா, எனக்கு ஒன்னும் ஆகல. ஆ, என்ன எதுக்காகக்கா அடிச்ச? ஒரு வேலையை உருப்படியா செய்றியா? இப்ப எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். ஒழுங்கா அவளை கடத்தின உடனே அவ கதையை முடிக்க வேண்டியதானே? எதுக்காக நீ இங்க தூக்கிட்டு வந்த? அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. அடுத்த வாட்டி பேசாத. இனிமே உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. அக்கா. இப்போ அந்த பாண்டியன் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். எப்படி சிந்தாமணி? நம்ம தான் கடத்துறோம்னு அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இருந்தாலும் அந்த பாண்டியன் சும்மா இருக்க மாட்டான் மாமா. கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். ஏ மாரி, என் மூஞ்சிலே முழிக்காத, இங்க இருந்து போ. இப்போ அடுத்து என்ன செய்ய போற சிந்தாமணி? யோசிக்கணும் மாமா. ராசாத்தி, இப்போ நீ வீட்ல என்ன சொல்ல போற? தெரியல பாண்டியா, ஒரே குழப்பமா இருக்கு. நான் சொல்றது அப்படியே சொல்லு. கோவில்ல பரிகார பூஜை நடந்தனால சாமி கும்பிட லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. உங்க அண்ணன் உன்னை கடத்தினதை தெரிஞ்சா உங்க அப்பா தாங்க மாட்டாரு. ஆமா பாண்டியா, இந்த விஷயம் அப்பாக்கு தெரியக்கூடாது. சரி, நீ உள்ள போ.